விஜய் அவர்கள் நீங்க இருக்கக்கூடிய இந்த பெரம்பூர் தொகுதியில தான் அவரு போட்டியிடுறாரு. வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. அவருடைய முதல் பிரச்சாரத்தையும் இங்க இருந்தா தொடங்கியிருக்கிறாரு. இத எப்படி பார்க்குறீங்க? விஜயை பற்றி முதல்ல நாம ஏன் பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிறது ஒரு தேவை இருக்கு இல்லையா? அவர் ஏதோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானவரு. அப்படியே வாக்குகள வந்து அறுத்து தள்ளிட போறாரு அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது. அவர் எந்த அளவிற்கு சமூகத்திற்கு ஆபத்தானவர் அப்படிங்கிறதுக்காக தான் பேசுறோம். நான் இருக்கக்கூடியது பெரம்பூர் ஏரியா. சட்டமன்ற தொகுதி வந்து என்னோட வீடு வந்து கொளத்தூர் தொகுதியில வரும். ஸோ 2த்துக்குமே வந்து ரொம்ப முக்கியமான இதுதான். ஸோ விஜய் இங்க வந்துட்டாரு அப்படியா இப்படியான்னா ஒரு நடிகர்கள் திரைத்துறையை சேர்ந்தவர்கள் யார் வந்தாலும் கும்பலாக போய் பார்க்கறது அப்படிங்கிறது மக்களுக்கு இருக்கக்கூடிய என்னதான் மனநிலை. திரையை சேர்ந்தவங்களுக்கு வந்து கும்பல்கள் அதிகம் வந்தாலும், விஜய்க்கு அவர்களுக்கு வந்து ரசிகர்கள் கூட்டம் கொஞ்சம் பெருவாரியாவே இருக்கு. மற்றவங்கள விட பெண்கள் வாக்கு அதிகமா போகுதுன்னு சொல்றாங்க. இளைஞர்களுடைய வாக்கு அதிகமா போகுதுன்னு சொல்றாங்க. மாணவர்களுடைய வாக்கு அதிகமா போகுதுன்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம்ல? ஏங்க மாற்றம்ங்கிறது அந்த மாற்றம் அப்படிங்கிற சொல்ல நம்ம எல்லாரும் ரொம்ப வந்து எல்லாரும் ஜஸ்ட் லைக் மாற்றம் மாற்றம்னு சொல்றதுனால அந்த சொல்லுக்குரிய மதிப்பே போயிருச்சோ அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்றேன். பெரம்பூர் தொகுதியில அவர் அப்படியே வந்து ஓட்ட அறுத்து தள்ளிடுவாரு அப்படிங்கிற கணக்கோடெல்லாம் வந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்க வந்து பெரம்பூர் அப்படிங்கிறது வந்து காலம் காலமா இங்க வந்து கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் இருந்த இடம் இப்பயும் இருக்கிறாங்க. சில அந்த மத கால்குலேஷன்ல வந்து விஜய் இங்க நிக்கிறதாக சொல்லப்படுகிறது. பெரம்பூர்ல அவருக்கு வெற்றி வாய்ப்பெல்லாம் கிடையாது, அதுதான் உண்மை. நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். விஜய் அப்படிங்கிறவரை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கு இந்த காலகட்டத்தில். விஜய் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த மாநிலத்தின் அதாவது அவர் ஒரு நடிகர். இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு மக்களினுடைய உழைப்பால் வாழ்வு பெற்றவர், அதானே உண்மை. வளம் பெற்றவர், அதான் உண்மை. அப்போ இந்த மக்களுக்கு நன்றியோட விஜய் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த மக்களினுடைய கல்வி உரிமைக்காக இது வரைக்கும் அவர் ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் 234 தொகுதியையும் பார்த்து அதுல டாப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவர் வந்து ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்தார்?